ஒரு விளையாடியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 35வது போட்டியாக நேற்றைய தினத்திற்கு LA கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளின் போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த போட்டியை பொறுத்த ஞான சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் முதலாவதாக தமது அணியை களத்தெடுப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ஆரம்பத்தோடு பாடுவ டிராவிஸ் ஹெட் 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 11 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக அதிரடியாக 89 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். அவர் முதல் அரை சதத்தை 16 பந்துகளில் பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு அபிஷேக் சர்மா 12 பந்துகளில் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 46 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார். முதல் 16 பந்தோர்களிலே 125 ஓட்டங்களை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயமாகும். IPL வரலாற்றிலே அதிவிரைவாக முதல் 6 பந்தோர்களில் பெறப்பட்ட ஒரு ஓட்ட எண்ணிக்கையாகவும் மாறியிருக்கிறது. அத்தோடு முதலாவது விக்கெட்டுக்காக இந்த இரண்டு வீரர்களும் 38 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு அதிரடியாக 131 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்து வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். நிதிஷ் ரெட்டி 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 37 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். அவரோடு சபாஸ் அகமட் 29 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக ஆட்டம் விளக்காது 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு இந்த இரண்டு வீரர்களும் 5வது விக்கெட்டுக்காக 47 பந்துகளில் 67 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்த காரணத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 266 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி IPL வரலாற்றிலே அதிவிரைவாக 20 ஓவர்களிலே பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகும். இது 4வது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்னதாக இந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற IPLிலே 287 ஓட்டங்களையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் பதிவு செய்ததோடு 277 ஓட்டங்களையும் அடுத்ததாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதிகூடிய ஓட்டங்களாக. இந்த சந்தர்ப்பமானது 266 ஓட்டங்கள் என்பது 4வது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது. இந்த அதிகூடிய ஓட்டங்களை பெறப்பட்ட சந்தர்ப்பமாக. ஆகவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 272 ஓட்டங்களை பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கின்றமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். ஆகவே பந்து வீச்சு பொறுத்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக குல்தீப் யாதவ் முதல் 4 பந்துகளில் 55 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு முகேஷ் குமார் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக 22 6 ஓட்டங்கள் 18 4 ஓட்டங்கள் பெறப்பட்டதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். ஆகவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை 267 ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக தேவை என்ற ரீதியில் பிரித்யூஷா வந்த வேகத்தில் அதிரடி காட்டியிருந்தார். முதல் பந்து ஓடிலே வாஷிங்டன் சுந்தருடைய முதல் 4 பந்துகள் 16 ஓட்டங்கள் பெறப்பட்டு 5வது பந்தில் ஆட்டமிழந்தும் வெளியேறியிருந்தார். டேவிட் டோனர் த்ரிஷன் ஸ்டாப் மற்றும் லலித் யாதவ் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்ததும் குறிப்பிடத்தக்கதாகவே இதற்கு பதிலடி கொடுக்க முதல் 6 பந்துகளில் 88 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜாக் பிராசர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 மற்றும் 6 ஓட்டங்கள் 7 இடங்களாக 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 பந்துகளில் 50 ஓட்டங்களை கடந்து இந்த IPLிலே விரைவாக பெறப்பட்ட அரை சதத்தை பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபிஷேக் போரை 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 6 ஓட்டம் 3 இடங்களாக 42 ஓட்டங்களையும் பதிவு செய்ததோடு 3வது விக்கெட்டுக்காக 30 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு இந்த இரண்டு வீரர்களும் 84 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நம்பிக்கை அளித்திருந்தார்கள். அதன் பின்னதாக ரிஷாட் பண்ட் 35 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 5 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக 44 ஓட்டங்களுக்கு ஆட்டம் விளக்கும் போது அனைத்து விக்கெட்டுகளையும் 199 ஓட்டங்களுக்கு இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 19.1 பந்து வீச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆகவே இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் 67 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் காரணமாக பந்து வீச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் நடராஜன் 4 பந்து ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து ஓவர் 19 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை பெற்றதோடு IPL வரலாற்றிலே இவருடைய அதிசிறந்த பந்து வீச்சையும் 20 போட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார். அதோடு மாயங்க் மார்க்கண்டே மற்றும் நிதிஷ் ரெட்டி தலா 2 விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட டிராவிஸ் ஹெட் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவானதோடு சிறப்பான வெற்றியையும் பதிவு செய்ய முக்கிய காரணமாக அமைந்திருந்தார். மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.